வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது நிறம் மாறும் உலகில் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நட்டி, சாண்டி, ரியோ, பாரதி ராஜான்ட்டு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு ஆந்தாலஜி மூவி, அதாவது 4 டிஃப்ரெண்ட்டான கதைகளை கொண்ட ஒரு ஆந்தாலஜி. பொதுவாக ஆந்தாலஜி மூவி அப்படின்னா ஒரு கதைகளுக்குமான ஒரு காமன் தீம் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த 4 கதைகளுக்குமான அந்த காமன் தீம் என்ன அப்படின்ற மாதிரி படம் முடிகிற வரைக்குமே நான் யோசிச்சு பார்த்தேன். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. உறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு கதையும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்லீப்பிங் பில் அப்படின்னே சொல்லலாம். நம்மளை வேற மாதிரி சொக்க வச்சிருக்காங்க. சரி, கதை அந்த நட்டியோட கதை தான் ஒரு மாதிரி ரொம்ப இழுவையா போதே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கதைகள் எல்லாம் பாரதி ராஜா வர போறாரு, ரியோ, சாண்டிலாம் வருவாங்க. ஸோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் போக போக இன்னும் ஒஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை நம்ம நட்டியோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையை யார் ஆளணும் அப்படின்ற மாதிரி 2 டான்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மோதல். அதில் நட்டி ஒன்று, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் மேனன். இதில் சுரேஷ் மேனனோட மகனை நட்டி கொலை பண்ணிடுறாரு. அதனால் நட்டியை போட்டு தள்ளுறதுக்காக சுரேஷ் மேனன் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருக்காரு. ஸோ இதில் யார் சிக்கிறா அண்ட் நட்டிக்கு என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட கதை. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது ஒரு டான் படத்துக்கான எந்த சோடுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் ஒரு மாதிரி டான் போடக்கூடிய பைஜாமா அதை போட்டிருந்தாங்க. மற்றபடி இது எதுக்காக டான் ஸ்டோரியாக எடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றதே ஃபர்ஸ்ட் புரியல. அதுலேயும் அந்த காதலர்கள் எப்படி இந்த கதைக்குள்ள சிக்கிறாங்க அப்படின்றதுக்கான அந்த கனெக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாக யோசிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எழுதின மாதிரி இருந்துச்சு. அடுத்த கதை பாரதி ராஜாவோட கதை. பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் ரொம்ப நாளாக கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான பாண்டிங் அப்படின்றது இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பிள்ளைகளால் அவங்க நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் பணத்துக்கு ரொம்பவே தேவை அவங்களுக்கு இருக்கும். அந்த பண தேவையை காட்டுறேன் அப்படின்றதுக்காக சில காட்சிகள் இதில் அமைச்சிருப்பாங்க. அதாவது அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட கூட அவங்க வீட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ மணி ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? உண்மையிலே நமக்கு பார்க்கறதுக்கு பரிதாபத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவா? உண்மையிலே ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த பசங்களெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடாக காட்டணும் அப்படின்றதுக்காக உண்மையிலே அந்த பசங்களை கரிச்சு கொட்ட விட்டுருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் மருமகள் கேரக்டர் நம்ம ரோகிணி இருப்பாங்களே, அந்த சிறகடிக்கும் ஆசையில் அந்த கேரக்டரை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப். கொஞ்சம் கூட உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் எப்போ செத்து போவாங்க, இன்ட்ரோல் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ரியோவோட கதையை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. தன்னோட அம்மாக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகக்கூடிய ஒரு மகனின் கதைன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிராபேக் அப்படின்றது இந்த படத்தோட அந்த வில்லன் தான். அதாவது வட சென்னையில் வந்த செந்தில் குணா ரேஞ்சுக்கு ஒரு வில்லனை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு வில்லனை காட்டியிருந்தாங்க. அதுலேயும் அவன் பண்ணக்கூடிய வில்லனிசம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சைக்கோக்கும் வில்லனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு புரியல அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்டியோட கதை ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இந்த கதையை பார்க்க ஆரம்பித்தேன். இது ஒரு மாதிரி ரேண்டமாக 2 நபர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பாண்டிங். அதாவது பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அம்மாக்கும் அண்டு ஆரம்பத்துலேருந்தே அனாதையாக வாழக்கூடிய சாண்டிக்கும் இடையே ஒரு விதமான அம்மா பையன் பாண்டிங் அப்படின்றது எப்படி உண்டாகுதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் உருவாகிறதுக்கான ஒரு பீரியட் ஆஃப் டைம் வேணும்ல. சில நாட்கள் ஒன்றா பழகிருப்பாங்க, இல்லை ஒரு சில நாட்கள் ஒன்றா பேசி அந்த பாண்டிங் உருவாகுதுன்னா கூட ஓகே. ஒரே ஒரு ஆட்டோ ரைடு, அந்த ரைடில் இவங்களுக்குள்ள பாண்டிங் ஏற்படுதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான காட்சி அமைப்புன்னு தெரியல. அண்ட் இந்த கதை வழியாக என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு தேவையே இல்லாமல் சாண்டி இருக்காரே அப்படின்றதுக்காக ஒரு சாங்கை வேற வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று சுத்தமாக சிங்கே இல்லாத மாதிரியான ஒரு ஆந்தாலஜியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக எழுதியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.